Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் வச்சு இன்ஸ்டன்ட் தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. தேன் நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேன் நெல்லிக்காய்ங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். வெல்லம் அல்லது சுகரில் நெல்லிக்காவை ஊற போட்டு 4-5 நாளாவது வெயிலில் வச்சு எடுத்து பதப்படுத்தி தான் தேன் நெல்லிக்காய் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரே நாளில் செய்யக்கூடிய தேன் நெல்லிக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. உடம்புல உள்ள இரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கையில் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் குறுக்குறுன்னு ரொம்ப அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்காது. ஏன்னா இது வந்து நாட்டு நெல்லிக்காய். நீங்கள் ஹைப்ரிட் நெல்லிக்காவாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்னு பெருசாக இருக்கும். நீங்கள் நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா நாட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஹைப்ரிட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை கழிச்சிடாதீங்க. இது வந்து நாட்டு நெல்லிக்காய் இன்னும் ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி கம்மியான அளவு தான் எடுத்துருக்கேன், 1/4 கிலோ அளவு தான் எடுத்துருக்கேன். 1/4 கிலோவுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். நெல்லிக்காவெல்லாம் கழுவிட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். ஹார்டாக இருந்த நெல்லிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்துனீங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்தாக்கில் ஃபோர்க்கை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டு விட்றணும். இன்னும் கூட கொஞ்சம் சூடு கம்மியாகணும். நல்லா சூடாக இருக்குது. நல்ல ஹோல்ஸ் போட்டு விட்டாச்சு. தேன் நெல்லிக்காய் அப்படிங்கிறது முதல்லையே தேனில் ஊற வச்சிட மாட்டாங்கங்க. வெல்லம் அல்லது சீனி சேர்த்து பதப்படுத்திட்டு கடைசியில் தான் தேன் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கோம் இல்லையா, இதுக்கு 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ அளவுக்கு வெல்லமோ சீனியோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் அல்லது சீனி, இதை ஒரு லேயர் கீழே பருத்திக்கணுங்க. நான் இன்றைக்கி கீழே மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்க போகிறேன். இதோட கூட கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு அளவு கம்மி தான். அதுக்கு மேலே நெல்லிக்காய் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மேலே தட்டி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால இதை மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுடுங்க. ஃப்ளேம் கம்மியாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நெல்லிக்காயிலேருந்து விடுற தண்ணியில் தான் இந்த வெல்லமும் சீனியும் இலகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுப்பில் வச்ச உடனே கிளறி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இலக ஆரம்பிச்சாக்கில் நம்ம கிளறி விடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். அது வெல்லமும் இதுவும் இறங்க ஆரம்பிச்சிட்டு இலக ஆரம்பிச்சிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம தேவையான அளவுக்கு சீனி சேர்க்கலை அப்படின்னா முதல்லையே பாகு செட் ஆகிடுங்க. நமக்கு இதுக்கு தகுந்த அளவுக்கு பாகு கிடைக்காது. இது இலக ஆரம்பிச்சாக்கில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அளவுகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோ பெரிய பாத்திரமாக இருந்தால் முங்கி வேகிறது கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் போடலாங்க. ஆனால் வெல்லம் சீக்கிரம் இலகி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகலமான பாத்திரத்தில் போட்டிருந்தேன். சில்வர் பாத்திரத்தில் போட்டையில் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பதமாக அதுக்கு கரெக்டான சைஸில் பாத்திரம் இருந்தால் முதல்லையே அதிலேயே போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். நம்ம விட்ட தண்ணி எல்லாம் கட்டியாகி பதத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நடுவில் இந்த மாதிரி திறந்து பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி நிற்கிது. இதெல்லாம் கட்டியாகட்டும். நல்லா வெந்துட்டு நல்லா செட் ஆகிட்டு பதம் பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நுரைச்சி கட்டியான பாகாக இருக்கும். இந்த அளவுக்கு வச்சுக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து கையில் தொட்டு கூட பதம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் பதம். இப்போ நம்ம அணைச்சிடலாம். கடையில் விற்கிற தேன் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகோடையே சேர்த்து விற்றுடுவாங்க. இதுக்கு மேலே தேன் கூட சேர்க்க மாட்டாங்கங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே அந்த பாகுலேருந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த பாகு உணர்ந்த பிறகு நம்ம தேன் சேர்த்துக்கணும். இப்படி
இப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யாமல் ட்ரெடிஷ்னலாக செய்யணும் அப்படின்னா நம்ம வெல்லம் சுகர் சேர்க்குறோம் இல்லையா, இதை அடுப்பில் வச்சு நம்ம இலக்காமல் வெயிலில் வச்சு 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 எடுத்து ஒரு 3 அல்லது 4 நாளைக்கு வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேன் சேர்ப்போங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி வருது, அதனால் அந்த மாதிரி பதப்படுத்தி செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் அளவாக எடுத்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கேன். இது 1 வாரம் 10 நாள் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இப்போ இந்த நெல்லிக்காய்களை எடுத்து பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சர்க்கரை பாகை வந்து நீங்கள் ஜூஸ்லேயோ இல்லை ஸ்வீட்லேயோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சத்து நிறைய அதில் இருக்கும். இது வீணாக்கிடாதீங்க. நல்லா ஆறின பிறகு தேன் சேர்த்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேன் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.